ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 17, 18 அண்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எந்த அணுமின் நிலைய 5வது அலகில் வெற்றிகரமாக 320 டன் அணு உலை அழுத்த கலன் நிறுவப்பட்டுள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கூடங்குளத்தில் தான் 320 டன் அணு உலை அழுத்த கலன் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் ரஷ்யாவினுடைய பங்களிப்புடன் தொடங்கப்பட்டது. 6000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து, எந்த வகை மாம்பழம் கனிகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது? மியாசாகி மாம்பழம் தான் கனிகளினுடைய அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாம்பழம் ஜப்பானினுடைய கியூஷு மாகாணம் மியாசாகி நகரத்தை தாயகமாக கொண்டது. உலகினுடைய விலை உயர்ந்த மாம்பழம் அப்படின்ட்டு இந்த மாம்பழத்தை சொல்றாங்க. ஜப்பான் மக்கள் இந்த மாம்பழத்தை சூரியனின் முட்டை என்று அழைக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் மாம்பழங்கள்லாம் அயல் நாட்டிலலாம் மக்களுக்கு நிறைய பிரபலப்படுத்தப்படுகிறது. அதில் மாம்பழங்களில் மியாசாகி மாம்பழம் தான் உலகினுடைய மிக விலை உயர்ந்த மாம்பழம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து, உலகில் மிகவும் பிரபலமான 100 விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே இந்திய வீராங்கனை யார்? ஸ்மிருதி மந்தனா அவங்க தான் 100 விளையாட்டு நட்சத்திரங்களோட பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே இந்திய வீராங்கனை. புகழ்பெற்ற அமெரிக்க இதழான டைம் வெளியிட்ட 100 பிரபல விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியலில் அமெரிக்க கூடைப்பந்தாட்ட வீரர் லெப்ரான் ஜேம்ஸ் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து 100 விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியலில் ஸ்மிருதி மந்தனா மட்டும்தான் இடம் பெற்றிருக்காங்க. அடுத்து, 2026 ஃபிஃபா கால்பந்து உலக கோப்பையின் முதல் ஹேட்ரிக் கோலை அடித்துள்ளவர் யார்? லியோனல் மெஸ்ஸி அப்படின்றவங்க தான் முதல் ஹேட்ரிக் கோலை அடிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா அணியினுடைய கேப்டன் தான் இவர் லியோனல் மெஸ்ஸி அப்படின்றவர். இதன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக கோல் அடித்த ஜெர்மனி வீரர் க்ளோசின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். க்ளோசின் அப்படின்றவர் 16 கோல்கள் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. இந்த 2026 ஃபிஃபாவில் ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் கோலை அடிச்சிருக்காரு. இதன் மூலம் 2 பேரோட சாதனையும் சமன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள சாலைக்கு அதிபர் ட்ரம்ப் பெயர் சூட்ட அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது? ஹைதராபாத் அரசு தான் முடிவு செஞ்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் அமெரிக்க துணை தூதரகம் அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயர் சூட்ட தெலுங்கானா காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. ஹைதராபாத் நகரை நவீனமயப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிராந்திய வெளிவட்ட சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பெயரும் இன்னொரு முக்கிய வீதிக்கு கூகுள் தெரு என்ற பெயரும் பெயரிடப்பட உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, ஆளுநர் உரையின் சிறப்பம்சங்கள் யாது? சமீபத்தில் சட்டப்பேரவை கூடிச்சு. அதில் ஆளுநர் உரையில் இடம்பெற்ற முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழடி ஆதிச்சநல்லூருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. போதையை ஒழிக்க சிறப்பு படை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சிக்கு புதிய கொள்கைகள்லாம் நிலைநாட்டுவோம் அப்படின்னு இருக்காங்க. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தவும் தென் மாநில நதிகளில் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவையில் அரசு தயாரித்த உரையை முழுமையாக வாசித்தார் ஆளுநர் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு தயாரித்த உரையை முழுமையாக வாசித்தார் ஆளுநர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்து பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில் 10,000 டன் மின் உற்பத்தி திறன் கொண்ட அலுமினிய வடிவமைப்பு இயந்திரத்தை நிறுவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தான் 10,000 டன் உற்பத்தி திறன் கொண்ட அலுமினிய வடிவமைப்பு இயந்திரத்தை நிறுவ மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.